நம்ம வெல்த்திகமணி மண்டால இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். வெங்கடேஸ்வரி அம்மாளோட ஒரு குட்டி கதை. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க விஓவி கிட்ட என்ன ரெக்வஸ்ட் வைக்க போகிறாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்கம்மா வெங்கடேஸ்வரி அம்மா, சொல்லுமா. வெலிதிங்கமான்பேட்டை ஜெயசந்திரன் பேர். அவங்க வைப்பு வெங்கடேஸ்வரி. யார் வைஃபு? ஜெயசங்கர் வைப்பு. நானு தான் சொல்லுமா சொல்லு. 30 வருஷமாக அவரால் என்ன வேலையும் செய்ய முடியுது. சரியாக கண்ணு தெரியறதில்ல, காதும் கேட்கறதில்ல. அவருக்கு நான் தான் கஷ்டப்பட்டு போட்டுன்னுக்கிறோம். அவர் சாப்பிட்றது இது கஞ்சி தான், அது இது குடிச்சுன்னு அப்படிக்கிறாங்க. ஓயாப்பி ஒரு 10 டைமும் முயற்சி பண்ணோம், முடியல. வயசு இருக்குது, சின்ன வயசுக்கெல்லாம் ஓயா பாராதன்றாங்க. ஆளை பார்த்தா அப்படி சொல்லிடுறாங்க, உள்ளே பார்த்தா லொல்லேக்குது. என்ன பண்ணுறது? அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினச்சாக்காதான். எத்தனை பேர் ரொம்ப வயசாக்கிறவங்களுக்கெல்லாம் வருது, காலு கை எல்லாம் மூஞ்சி இருக்கிறவங்களெல்லாம் நல்லாக்கிறாங்க. இவங்களுக்கு இவ்வளோ குறையாக்குது, அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. சவுந்தம்மா கிட்ட தான் இப்போ 2-3 டைம் சொல்லி வச்சுக்கிறோம். இட்டுன்னு போனாக்கா அவர் வேற ஆள் கூப்பிட்டா போக மாட்டேன்றாங்க. இந்த அம்மா கூட்டின்னு போனால் நான் போகிறேன். அப்போது உங்களுக்கு செவந்தி அம்மா மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பண்ணி தருவாங்கன்னு. மேடம், அந்த நம்பிக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக இவங்களை பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட போய் பேசிட்டு வா, நான் எனக்கு ஓயா பண்ணிட்டுன்னு சொன்னாங்க அவரே. அதனால் நான் கவனிச்சுன்னு வந்தாக்கா இந்த லைட் எரிச்சு தெரிஞ்சு, அதனால் நான் இங்கே ஓடி வந்தோம் சொன்னாங்க. சரிம்மா, சரி. இப்போ நம்ம செவந்தி மேடம் அவங்களோட நம்பிக்கை கூட நம்ம இந்த கிராம மக்கள்கிட்ட பார்த்துக்கணும். அடுத்து யார் யார் கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த கோரிக்கையை நம்ம எப்படி எடுத்துன்னு போகிறோம், அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இப்போ ஓஏபியோட டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதுக்கான கஷ்டங்கள் என்ன, அதெல்லாம் நம்ம எப்படி சமாளித்தோம், அது நம்ம மேடமே தெளிவாக பொறுமையாக சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க மேடம். இப்போ இந்த அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பாக நாங்கள் விஓ டீம் சார்பில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காருக்கு அதாவது ஒரு ஊனமுற்ற சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த ஊனமுற்ற சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும்னா, கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு, இப்போ நான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோஸ், அதுக்கு டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பின்னாடி கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்த பின்னாடி தான் என்னால் அவங்களுக்கு பென்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி, பார்க்கல நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக பென்ஷன் வாங்கி கொடுக்குறோம். சரிங்களா? ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு நாங்கள் வாக்குறுதி நாங்கள் அளிக்கிறோம். சரண்யா மேடம். வணக்கம், என் பேர் சரண்யா. நான் வெல்திங்கமான்பேட்டை வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பா இறந்துட்டனால எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அழாமல் பேசுங்க. சொல்கிறத நீங்கள் உங்கள் கோரிக்கை என்ன வேணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் அழாமல் சொல்லுங்கள். சரிங்களா? எங்கள் தம்பி 10th படிக்கிறான், எங்கள் பாப்பா 8th படிக்கிறான். எங்கள் அம்மா படிக்க வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களால் முடிஞ்சாலும் அவங்க படிப்புக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கள். இப்போது சரண்யா அவங்களோட குறைய சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. சரி, கண்டிப்பாக விஓ டீம் சார்பில் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோன்றதை நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். நாங்கள் எப்படி ஓஏபி வாங்கணும், அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டதுன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த இடத்துல ஓஏபி வேணும்னா அது கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கணும். 60 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃப் எனி டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும். 2 ஃபோட்டோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு தாலுக் ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ரெக்வஸ்ட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்கிட்ட போகும். அவர் அப்ரூவ் பண்ண பின்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது அந்த அப்ரூவல் நெக்ஸ்ட் அப்ரூவல் ஆர்ஐ கிட்ட போகும். ஆர்ஐ கிட்ட இருந்து நெக்ஸ்ட் ட்ரிபிள்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க போவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் எல்லாம் செக் பண்ணுவார். நிஜமாவே இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அதாவது இன்னொரு கண்டிஷன் இருக்குது, பிலோ பாவர்ட்டி லைன். அந்த லெட்டரை நீங்கள் பஞ்சாயத்துலேருந்து வாங்கணும். அது வாங்கிட்ட பின்னாடி அதை செக் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். நிஜமாவே ரிசர்வ்ட் பீப்புள் யாருக்கு போராக இருக்காங்க, யாருனால 3 வேளை சாப்பாட்டுக்கு பேசிக் அடிப்படை வசதி இல்லாதவங்க இந்த இதை கவர்மெண்ட் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த ஸ்கீமை எல்லா கிராமத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ஓஏபி நான் வாங்கி கொடுக்கறது நான் ஃபிசிக்கலாக போயிட்டு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுறேன். ஆனால் இதோட மொத்த பெருமையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் இதெல்லாம் பண்ணலன்னா இது நானாக கையிலேருந்து காசு போட்டுலாம் எதுவும் பண்ணலை. கவர்மெண்ட்கிட்டேருந்து வாங்கி தரதை நான் கொஞ்சம் டைம் எஃபர்ட் போட்டு நான் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல்
கவர்மெண்ட் பீப்புள் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் ஐடி ஃபீல்டில் தான் இருந்துட்டு எனக்கும் எந்த நாலேஜும் நிஜமாக இல்லை. லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் நானும் தெரிஞ்சுட்டு என்னென்ன ப்ராசஸ், யார் அப்ரோச் பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு பின்னாடி தான் நானும் அப்ரோச் பண்ணி, ஆனால் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்காக யாரெல்லாம் எனக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.